ஆள்கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவே ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகினார். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஆஜராகியுள்ளார். அது அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். ஆள்கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவே ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். ஆள்கடத்தலுக்கு உதவியதாக கூறப்படும் ஏடிஜிபி ஜெயராமனும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். அது குறித்தான அண்மை காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். ஆள்கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவே ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகினார். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஆஜராகியுள்ளார். அது அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். ஆள்கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவே ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். ஆள்கடத்தலுக்கு உதவியதாக கூறப்படும் ஏடிஜிபி ஜெயராமனும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். அது குறித்தான அண்மை காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.